சார் 2026ல நம்ம பொதுவான பலன்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ராசி ரீதியான பலன்கள் பார்க்கலாம். மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? அதாவது மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு வருடமாக இருக்கும். மன அழுத்தங்கள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல், தடைபட்டு போன அத்தனை விதமான செயல்பாடுகளும் தகுத்தெறிந்து இவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம். அதே போல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்க முடியும். எவ்வளோ பெரிய விஷயங்களை இவங்க எய்ம் பண்ணுறாங்களோ அதற்கான விஷயங்களை இவங்க முழுமையாக அடையக்கூடிய ஒரு பொன்னான வருடம். அதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் என்ன பண்ண போறான்னா, இந்த வருடம் ஆரம்பத்திலே இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க போறார். இந்த வருடத்துடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்க போறார். அப்போ ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக நம்முடைய மேசராசிக்கு கிரக ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அப்போ இவங்க வரப்போகிற பணத்தை இவங்க கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா இந்த வருடத்தில் பண பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே தடை அதை உடைன்னு சொல்லியிருக்கீங்க மேஷராசிக்கு. கண்டிப்பா. இவங்க வந்து எதுலலாம் கவனமா இருக்கணும்? என்னென்ன வழிபாடு இவங்க செய்யலாம்? அதாவது இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மேசராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா, யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் மேலேயும் உணர்ச்சிசப்பட்டு பாசம் வைக்காம இவங்களுக்கான செயல்பாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காகவும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்து போடாமல், கடன் வந்து கேட்டாலே அண்ணே மன்னிச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்கிறாதீங்க, இதுக்கான ஆள் நான் இல்லைன்னு சொல்லி இவங்க விலகி சென்றாங்கன்னா இவங்க பிரச்சனையில மாட்டிக்கிற மாட்டாங்க. அதை விட்டுட்டு இவங்க நான் எந்த விஷயத்திலையும் நான் முன்கூட்டியே உதவி செய்வேன், என்னுடைய வேகமும் விவேகமும் சரி செய்யும்னு நினைச்சு செஞ்சாங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதும் தவிர இவங்களும் புதிதாக கடன் வாங்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தாமல் இருப்பது இவங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும். நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் மலை மேலில் இருக்கும் முருகனை வழிபாடு செய்வது மூலமாக இவங்களுடைய மனதில் உள்ள கவலைகள், மனதில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு என்ன சொல்லணும்னா நிறைவேறி பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையில் வாழ்கிற முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.